வெல்கம் டு டெக்கி மாஸ்டர் சேனல். இந்த சேனல் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் வீடியோலாம் இதில் பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் எலக்ட்ரிக்கலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அவங்களுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹவு டு சைஸ் த இன்வெர்ட்டர் அண்ட் பேட்ரி ஃபார் ஹோம். ஸோ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே இன்வெர்ட்டர் பேட்ரிலாம் வச்சுருப்போம். பவர் எப்பப்போலாம் கட் ஆகுதோ அப்பப்போலாம் அந்த இன்வெர்ட்டர்லேருந்து சப்ளை வந்து நம்மளுக்கு லோடு வந்து கண்டினியூஸாக ரன் ஆகும். ஸோ இன்வெர்ட்டர் வாங்கும்போது நீங்கள் கடைக்கு போயிட்டு நான் ஒரு இன்வெர்ட்டர் வாங்க போகிறேன், எந்த சைஸ் வாங்குறது என்ன வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா எடுத்தோடனே அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன லோடுலாம் இருக்குது அதில் எதெல்லாம் அந்த இன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ண போகிறான்னு ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொல்கிற ஆன்சரை பொறுத்து அவங்க வந்து உங்களுக்கு ஒரு சைஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற சைஸு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குதான்றதை நீங்களே ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வாங்கின பிறகு சப்போஸ் இன்வெர்ட்டர் வந்து ரேட்டிங் கம்மியாக வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமான லோடு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு லோடு கனெக்ட் பண்ண முடியாது, அது வந்து ட்ரிப்பாகும் ஓவர்லோட் ஆச்சுன்னா. ஸோ நீங்களே ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டு விதமாக இருக்குது. நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா நீங்களே ஒரு கேல்குலேஷன் போட்டு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து எனக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் அவ்வளோ நாலேஜ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு சைட் இருக்குது, வெப்சைட். அந்த சைட்டில் போய்ட்டு நீங்கள் என்னென்ன லோடுலாம் டீட்டெயில் கொடுக்குறீங்களோ அந்த லோடுக்கு ஏற்ற மாதிரி அதுவே வந்து சஜஸ்ட் பண்ணோம். ஸோ இது லூமினஸ்னு ஒரு இன்வெர்ட்டர் கம்பெனி இருக்குது, யூபிஎஸ் கம்பெனி. அவங்க இன்வெர்ட்டர் மட்டும் இல்லை யூபிஎஸ்லாம் கூட ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து ஆன்லைனில் கொடுத்துருக்காங்க ஒரு லிங்க்கு. இதுக்குள்ளே போனோன்னா லோட் டீட்டெயிலாம் கொடுத்து அது சஜஸ்ட் பண்ணோம். ஸோ அதை பற்றி நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம். போயிட்டு கூகுளில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெர்ட்டர் அண்டு பேட்ரி சைஸிங் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லூமினஸ் இந்தியான்னு வரும். இதுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா எ கைட் டு சூஸ் த ரைட் இன்வெர்ட்டர் சைஸ் ஃபார் ஹோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லூமினஸ் லோடு கால்குலேட்டர்னு ஒன்று இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த லூமினஸ் லோடு கால்குலேட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட லோட் ரெக்குயர்மெண்ட்லாம் கேட்கும். ஓகேங்களா? ஃபேன் உங்கள் வீட்டில் எத்தனை ஃபேன் இருக்குது? 2 ஃபேன் இருக்குதுன்னு வச்சுங்க. 1 2 ஃபேன். ஸோ இந்த லோடு கால்குலேட்டர் லிங்க்கே நான் யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், பார்த்துங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லேப்டாப் எவ்வளோ இருக்குது? லேப்டாப் என்கிட்ட 1 இருக்குது. லைட்டு, எல்இடி பல்பு எல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்இடி பல்பு தான். நான் ஒரு 5 பல்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோம் அப்ளையன்ஸு வாஷிங் மிஷின் இதெல்லாம் யாரும் இதில் யாரும் இன்வெர்ட்டர்லாம் போட மாட்டாங்க, நான் ரெக்கமெண்டும் பண்ணுறதில்ல. ஸோ டிவி வந்து ஒன்று கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒரு எல்இடி ஒன்று. ஏசி யாருக்கும் இன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப எசென்ஷியலாக ரொம்ப கிரிட்டிக்கலான டிவைஸ். இதெல்லாம் பவர் கட் ஆச்சுன்னா கூட இதெல்லாம் ரன் ஆகணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் சூஸ் பண்ண லோடு பார்த்திங்கன்னா டோட்டலாக 335 வாட்ஸ் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ 335 வாட்ஸு வந்திருக்கு. ஸோ நீங்கள் இப்போ சூஸ் பண்ண மொத்தமே ஃபுல்லாக ரன் பண்ணிங்கன்னா 100% சூஸ் பண்ணிங்க. நீங்கள் சூஸ் பண்ண லோடு ஆவரேஜாக எல்லாமே அட் எ டைமில் ஆன் இருக்கும். இதெல்லாம் சூஸ் பண்ணோம் நம்ம, லைட்டு ஃபேனு அதெல்லாம். இல்லை நான் அதை சூஸ் பண்ணதுலேயே பாதி தானே 50% லோடு சூஸ் பண்ணிங்க. ஸோ 100% சூஸ் பண்ணிங்க. அப்போ கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மணி நேரம் பேக்கப் வேணும் பவர் கட் ஆச்சுன்னா. நான் வந்து மினிமம் 4 ஹவர் வச்சுப்பேன். ஓகேங்களா? அப்படி நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு தேவையானது 600 VA இன்வெர்ட்டர். அப்புறம் பார்த்திங்கன்னா பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 250 AH. ஓகேவா? ஒரு பேட்ரி. ஸோ நார்மலாக இது 12 volt பேட்ரி தான் எல்லாமே. ஸோ 250 AH பேட்ரி ஒன்று வாங்கினாவே போதும் உங்களுக்கு 600 VA வருது. ஓகேங்களா? சப்போஸ் வந்து நீங்கள் நான் எவ்வளோ 4 ஹவர்ஸ் கொடுத்தேன், இதே வந்து நீங்கள் 8 ஹவர்ஸ் பேக்கப் டைம் கொடுத்திங்கன்னா இங்கே வந்து 250 AH × 2 வரும். அப்புறம் 2 பேட்ரி அதை வாங்கி பேரலாக கனெக்ட் பண்ணோம். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து சைஸை வந்து கேல்குலேட் பண்ணோம் அந்த ஹோம் யூபிஎஸ் இன்வெர்ட்டர்.
ஸோ 600 VA இன்வெர்டர் வாங்கணும், 250 Ah பேட்ரி வாங்கணும் நீங்கள். ஓகேங்களா? ஸோ அதில் போனீங்கன்னா அவங்களே சிலதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அவங்களோட பிராண்டு. ஓகே, இது நம்ம விருப்பம், நம்ம ஒன்லி கேல்குலேஷன் மட்டும் இந்த சைட்டை யூஸ் பண்ணதுனா பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இவங்க கால்குலேட் பண்ணுறாங்க டீட்டெயிலாக கூட உள்ளே அந்த டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இவங்க. இது லூமினஸ் அந்த வெப்சைட், அந்த லோட் கால்குலேட்டர் பார்த்தா அந்த சைட்லேயே இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க எப்படி வந்து அவங்க வந்து கால்குலேட் பண்ணுறாங்கன்ட்டு. இதில் கீழே வந்தீங்கன்னா ஸோ ஒரு 4 ஃபேனு 3 டியூப் லைட் பவர் கட்டும்போது அதுக்கு வந்து எப்படி வந்து இவங்க இன்வெர்டர் சைசிங் பேட்ரி சைசிங் பண்ணுறாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஃபேனும் 75 வாட்ஸு, 4 ஃபேன் 4 × 75 வாட்ஸு ப்ளஸ்ஸு 3 டியூப் லைட்டு 3 × 40 வாட்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 420 வாட்ஸ் வருது. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60 to 80% தான் எஃபிஷியன்சியே கொடுக்கும். அது பார்த்தீங்கன்னா 0.7 பவர் ஃபேக்டர் 0.7 ஈவன் 0.8 கூட வராது. 0.7 தான் இவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க பவர் ஃபேக்டர். ஸோ ஏசியில் ஒரு ஃபார்முலா இருக்குது ஏசி பவருக்கு, W = வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் இன்ட்டு பவர் ஃபேக்டர். அப்போ பார்த்தீங்கன்னா W = VI cos ∅ சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ W / cos ∅ பார்த்தீங்கன்னா VI, VAனா A, VA. ஸோ வாட்டேஜ் / பவர் ஃபேக்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு VA கிடைக்கும். இன்வெர்ட்டர்லாம் பார்த்தீங்கன்னா VAவில் தான் ரேட்டிங் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு இத்தனை VA வேணும், 1 kVA வேணும், இல்லை 1.5 kVA வேணும், இல்லை 600 VA வேணும், அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ வர 420 வாட்ஸை டிவைடட் பை 0.7 பவர் ஃபேக்டர் 0.7 அச்சீவ் பண்ணுறாங்க. போட்டிங்கன்னா 600 VAன்னு கிடைக்கும். இதுதான் வந்து இன்வெர்ட்டரோட சைஸ், நம்மளுக்கு தேவையான சைஸ். சரி, இன்வெர்ட்டர் சைஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 4 ஃபேனுக்கும் இந்த 3 டியூப் லைட்டுக்கும். இப்போ பேட்ரி சைஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்றதை பார்க்கலாம். பேட்ரி சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பவர் ரெக்குயர்மெண்ட்டு மல்டிப்ளைடு வித் பேக்கப் ஹவர்ஸ். பேக்கப் ஹவர்ஸ்னால் எவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் பேட்ரி பவர் போச்சுன்னா. ஸோ பவர் ரெக்குயர்மெண்ட் இன்ட்டு பேக்கப் ஹவர்ஸ் டிவைடட் பை பேட்ரி வோல்டேஜ். பேட்ரி வோல்டேஜ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா 12 volts பேட்ரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த இன்வெர்ட்டருக்கு. இப்போ பவர் ரெக்குயர்மெண்ட் எவ்வளோ நம்ம கேல்குலேட் பண்ணதிங்க 420 வாட்ஸ் கேல்குலேட் பண்ணோம். ஓகேங்களா? இன்ட்டு 3 hours பேக்கப் டிவைடட் பை பேட்ரி வோல்டேஜ் வந்து 12 போட்டிங்கன்னா உங்களுக்கு 420 × 3 டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா 105 Ah. ஸோ 105 Ah பேட்ரி வந்து நம்ம நியர்பை சைஸ் பார்த்திங்கன்னா 100 Ah பேட்ரி வந்து வாங்கிக்கலாம் நம்ம. ஸோ ஒரு 4 ஃபேன் 3 டியூப் லைட் ரன் ஆகிறதுக்கு 600 VA இன்வெர்ட்டர் தேவைப்படுது. ப்ளஸ் பேட்ரி பார்த்திங்கன்னா ஒரு 100 Ah பேட்ரி வந்து தேவைப்படுது. ஸோ இந்த கால்குலேஷன் பேஸ் பண்ணி தான் இந்த லோடு கால்குலேட்டரில் வந்து அவங்க வந்து இங்கே கால்குலேட் பண்ணுறாங்க. நம்ம தேவையான லோடுக்கெலாம் செலக்ட் பண்ணும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஏசி மேக்ஸிமம் கனெக்ட் பண்ண மாட்டோம், சும்மா இது கேல்குலேட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்ட்டு. இது வந்து 1 ton ஏசி. ஓகே, எங்கிட்ட ஒரு 1 ton ஏசி, ஒரு 2 ton ஏசி இருக்குது. நான் வந்து அதை வந்து இன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ரெண்டுமே எனக்கு ஃபுல்லாக ஓடுது. அப்படிங்கும்போது 1 ton ஏசிக்கு எவ்வளோ வாட்ஸ் கன்சிடர் பண்ணுறாங்க பாருங்கள், 1200 வாட்ஸ். 2 ton ஏசிக்கு 2300 வாட்ஸு வாட்டேஜ் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. பட் டோட்டலாக பார்த்திங்கன்னா 3500 வாட்ஸ். ஸோ இதுக்கு வந்து நம்ம 2 hour பேக்கப்பே வச்சுங்க. இதுக்கு எவ்வளோ சைஸ் காமிக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 5500 VA 5.5 kVன்னு சொல்லுவாங்க இதை. அப்போ 250 Ah பேட்டரியே பார்த்திங்கன்னா 6 பேட்டரி தேவைப்படுது. ஏன்னா இது ஹெவி லோடு, இது ஏசிலாம் நார்மலாக யாரும் ஏசிலாம் கனெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பெருசாக எலக்ட்ரிக் நாலேஜ் இல்லைனா கூட நம்ம எப்படி நம்மளாவே வந்து நம்மளுக்கு தேவையான யூபிஎஸ் இன்வெர்ட்டரோட சைஸு பேட்டரியை நம்ம கண்டுபிடிக்கிறத பற்றி பார்த்தோம். அப்புறமா அந்த சைட்டில் வந்து எதை பேஸ் பண்ணி அவங்க கால்குலேட் பண்ணுறாங்கன்ற அந்த டீட்டெயிலையும் பார்த்தோம்.
ஓகேங்களா. இதில் முக்கியமாக நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது வாட்டேஜ் இஸ் ஈக்குவல் டு VI cos phi, AC பவர் இஸ் ஈக்குவல் டு VI cos phi. cos phiனா பவர் ஃபேக்டர். அப்போ உங்களுக்கு வந்து W டிவைட் பை cos phi போட்டிங்கன்னா உங்களுக்கு VA கிடச்சிடும். Wனா எவ்வளோ வாட்டேஜ், நம்மளுக்கு ஆக்சுவல் பவர் எவ்வளோ ஆச்சு, அது W டிவைட் பை VA. W டிவைட் பை cos phi போட்டிங்கன்னா உங்களுக்கு VA கிடச்சிடும். VAனானது இன்வெர்ட்டரோட ரேட்டிங். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. நம்ம திருப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.